நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நேரத்துல இருங்க வரேன். இந்த வீட்ல தூங்கிட்டா போதும், ஒருத்தர் கூட காது கேட்காது. என்ன மீனாட்சி, பயந்துட்டியா? மாமா தான்டா. மாமா நீங்க தூங்க தானே போனீங்க, இப்ப என்ன வெளிய இருந்து வரீங்க? கரெக்ட், தூங்க தான் போனேன். ஆனா தூக்கம் வரலையே. பக்கத்தூர்ல ஒரு ஹிந்தி படம் போட்டிருந்தாங்க, அப்படியே படத்துக்கு போயிட்டு வரேன். ஓ, உங்களுக்கு ஹிந்தி எல்லாம் கூட தெரியுமா? மீனாட்சி, சில படங்கள்லாம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது. என்ன கருமத்தை பார்த்துட்டு வந்துச்சு. உள்ள வாங்க மாமா. ஜலக்கு ஜலக்கு சரிக ஜல ஜலக்கு ஜலக்கு விளக்கு விளக்கு வேக வந்தா விளக்கு விளக்கு. எனக்கு குளிருன்னா நின்னுட்டா. குடிச்சிருக்கீங்களோ? நோ மீனாட்சி, நெவர். பொய் சொல்லாதீங்க மாமா. ஒரே ஒரு பீர் லகர். குடிக்கலன்னு ஏன் பொய் சொன்னீங்க? ஐயோ மீனாட்சி, பீர் எல்லாம் ஒரு குடியா? அதெல்லாம் இப்ப பெட்டி கடையில விக்கிறாங்க. அதெல்லாம் பேசாதீங்க. ஏன் குடிச்சீங்க? சரி சாரி. இனிமே குடிக்க மாட்டீங்கல்ல? குடிப்ப, ஆனா உன்கிட்ட சொல்லிட்டு தான் குடிப்பேன். என்னமோ பண்ணி தொலைங்க. சரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆனா உன் கையால பரிமாறுறதா இருந்தா மாமா எத்தனை வாட்டி வேணாலும் சாப்பிடுவேன். குடிச்சிட்டு வந்தவனுக்கு சாப்பாடு வேற போடுறாங்களா? அப்படியே இருந்து தொலை. 1 மினிட். மாமாட்ட சாப்பிடுறதுக்கு வேற ஒண்ணு இருக்கு. கிளி கடிச்ச கொய்யா பழம் புரியல? மத்தியானம் நீ சாப்பிட்டுட்டு வச்சியா? மாமா சுட்டுட்டேன். உனக்கு வேணுமா? குரங்கு கடிச்சதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் மாமா. என்னடா மாமா மேல கோவமா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம போய் ரூம்ல படுப்பீங்களா? படுக்கலாம், ஆனா எனக்கு தனியா படுக்க பயமா இருக்கே. நான் வேணும் ஒரு ரூம்ல வந்து ஓரமா தரையில படுத்துக்கவா? மாமா இப்ப நீங்க போறீங்களா இல்ல அப்பாவை கூப்பிடவா? ஐயோ மாமாவா? ஐயோ கூப்பிட்டுறாத மீனாட்சி. அவரை பார்த்து எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. மாமா சும்மா லைக் தான் சொன்னேன், கோச்சுக்காத. பை, குட் நைட். மீனாட்சி, இந்த கொசுபேட்டை எங்க இருக்கு? எது? பரவாயில்ல, நான் கையாலே அடிச்சுக்கிறேன். இரு இரு, காலையில அப்பா கிட்ட உன்னை போட்டு கொடுக்குறேன். எனக்கு குளிர் நான் எடுத்து போட்டுவேன். மாமா தோல் பாதி ராத்திரியில வந்து தூக்கத்தை கெடுத்துருச்சு. எருமை எருமை. மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன், மாமன் உனக்கு தானே. என்ன மாமா இருக்கிறப்ப பொம்மையை பிடிச்சி தூங்கிட்டு இருக்க? மீனாட்சி மாமா. ஒண்ணுமில்ல மீனாட்சி,
ஹிந்தி படம் பார்த்தனா அதுல ஒரு முத்த காட்சி வந்துச்சா அதான் இங்க அரங்கேற்றலான்னு வந்தேன். மாமா வேணாம் மாமா. அது மீனாட்சி ஒரே ஒரு தடவை தான். இல்ல மாமா. இல்ல மீனாட்சி மாமா வேணாம் மாமா. ஒரு தடவை தான். வேணாம் சொன்னா கேளுங்க. ஒரே ஒரு தடவை மாமா தான். வேணாம். சொல்றதை கேளு. வேணாம். ஆனா ஒரே ஒரு தடவை தான். மாமா மாமா வேணாம். கத்தாத மீனாட்சி. இல்ல மாமா. ஒரே ஒரு தடவை தான். மாமா மாமா இல்ல போய்டுவேன். மாமா மாமா கிட்ட வராத. மாமா. கனவா? என்னது இப்படியெல்லாம் கனவு வருது? அதுவும் இல்லாம இந்த வேட்டையெல்லாம் வரா. சிச்சி. என்ன இது? யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கே. உண்மையாவே யாரோ தட்டுறாங்களே. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? வரேன். அப்பா அம்மாவை எழுப்பலாமா? நல்லா தூங்குவாங்களே. ஷோ என்ன பண்றது? டிஸ்டர்ப் பண்ண வேணாம். யாரு? மீனாட்சி என்னடா பயந்துட்டியா? மாமா தான்டா. என்ன கனவுல நடந்த மாதிரியே நடக்குது. ஆனா கனவுல பச்சை கலர் சட்டை, இப்போ ஊதா கலர் சட்டை. என்ன மீனாட்சி அப்படி யோசிக்கிற? மாமா நீங்க தூங்க தானே போனீங்க? கரெக்டு தான், தூங்க தான் போனேன். ஆனா தூக்கம் வரலையே. பக்கத்தூர்ல ஒரு ஹிந்தி படம் போட்டிருந்தாங்களா, அப்படியே படத்துக்கு போயிட்டு வரேன். என்ன இது அதே மாதிரி பேசுறாரு? இப்படிலாம் கூட நடக்குமா என்ன? மாமாவுக்கு ஹிந்திலாம் கூட தெரியுமான்னு கேட்க மாட்டியா மீனாட்சி? ஆஹா ஆஹா இதுல என்ன மாமா இருக்கு? உள்ள வாங்க. வரேன். तो जीस बड़ी है मस्त मस्त को जीस बड़ी है मस्त. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். तो जीस बड़ी है मस्त मस्त को जीस बड़ी है मस्त. அதே மாதிரி வாசம் வருது. குடிச்சிருக்கீங்களோ? ஒரே ஒரு பீர் மீனாட்சி, லகர். பரவாயில்ல, குடிச்சிருக்கீங்கன்னு உண்மையை சொன்ன வரைக்கும் சந்தோஷம். ஐயோ மீனாட்சி, பீர்லாம் ஒரு குடியா இல்ல மீனாட்சி, அதெல்லாம் இப்ப பொட்டி கடையிலே விக்கிறாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்போமா? எதுக்கு? வேணாம் வேணாம். என்ன மீனாட்சி, மாமா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? கேக்குறேன் மாமா, கேக்குறேன். சாப்பிட்டீங்களா? மாமா சாப்பிட்டேன். ஆனா உன் கையால பரிமாறதா இருந்தா எத்தனை வாட்டி வேணாலும் சாப்பிடுவேன் மீனாட்சி. மீனாட்சி, இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. என் கிளி கடிச்ச கொய்யாப்பழம், அதான் நீ கடிச்ச கொய்யாப்பழம். மாமா சுட்டுட்டேன். உனக்கு வேணுமா? வேணாம் மாமா, நீங்க போய் தூங்குங்களேன். சரி மீனாட்சி, குட் நைட். குட் நைட். பாடா, நம்ம ரூமுக்கு வரேன்னு சொல்லல. மீனாட்சி, ரூம்ல எனக்கு தனியா படுக்க பயமா இருக்கு. மாமா ஓ ரூம்ல வந்து தரையில படுத்துக்கவா? வேணாம் மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க போய் தூங்குங்களேன். கத்தாத, மாமா எந்திரிச்சிட போறாரு.
மாமாவை பார்த்தா வேற எனக்கு சிரிப்பா வரும். மீனாட்சி, இதுக்கு மேல நீங்க இருக்காத, பேசாம போய் படுத்து தூங்கு. மாமா, நான் வரேன். குட் நைட். மீனாட்சி, இந்த கொசு பேட் எடுத்து கொடுத்துட்டு போயேன். போயிட்டியா? பரவாயில்ல, மாமா கையிலே அடிச்சுக்கிறேன். கடவுளே, கடவுளே, கடவுளே. ஐயோ. அப்பா முருகா, நீ தான் அந்த சரவண பெருமாள் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தணும். முருகா, காப்பாத்து. मस्त मस्त गोजीश बड़ी के मस्त. दबा गस्टला. வேட்டை என்ன இப்படி ஆட வச்சிட்டியம்மா. மீனாட்சி மாமா, என்ன மாமா? சத்தம் போடக்கூடாது. என்ன மாமா? உன்கிட்ட ஒண்ணு 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 சொல்லணும் மீனாட்சி. என்ன? இங்க வா. ஆஹா, இங்க வா. அட வான்றல. வேட்டை எனக்கு கனவுல வர சக்தி கூட இருக்கு. அத சொல்லதான் வந்தேன். நான் வரேன். குட் நைட் மீனாட்சி. பயந்துட்டா. ஏய், நீ தானே சொல்றா? தெரியாதுண்ணே. ஐயா வீட்டுல திருட பாக்குறியா? ஒண்ணா சொல்ற. இல்லண்ணே. யாரா அனுப்புனா? சொல்லு சொல்லு. தெரியாதுண்ணே. ஒண்ணா. டேய் சொல்ற. என்னடா ஏதாவது வாய திறந்தானா? இல்ல பாண்டி, நேத்து ராத்திரியில இருந்து பச்சை தண்ணி கூட கொடுக்கல. எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டேன். எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றானே தவிர வாயில இருந்து வேற வார்த்தையே வர மாட்டேங்குது. சொல்றா. டேய், இன்னும் 2 நாளைக்கு இப்படியே காய விடுங்கடா. தானா உண்மையை ஒத்துக்குவான். சரி பாண்டி. பாண்டி, ஐயா வந்துட்டாரு. தொலைச்சிடறான்டா அவன. வாங்கப்பா. நேத்தே வருவீங்கன்னு நினைச்சேன். போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சது பாண்டி. சரிப்பா. இல்ல ஐயா, அங்கம்மா கிட்ட சொல்லி டீ கொண்டார சொல்ல. ஐயா, அங்கம்மா கடைக்கு போயிருக்காங்க. நம்ம தங்கச்சியை கொண்டு வர சொல்லிட்டா ஐயா? யார்ட்டாவது சொல்லி தொலை, டீ கொண்டார சொல்ல. சரிங்க ஐயா. பாண்டி, யாருல அவன்? பா, இவன் தான்ப்பா. இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தோம்ல. யாரு? ராமசாமிக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு ஓடி போனானே அவனா? அவன் இல்லப்பா. அப்புறம் யாருடா? இவன் தான்ப்பா நம்ம வீட்டு சோறு ஏறி குதிச்சவன். அதான் நம்ம பசங்க இவனை தூக்கிட்டு வந்து கட்டி போட்டானுங்க. உண்மையை தானா ஒத்துக்கிற வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம கட்டி போட சொன்ன நான் தான். எதை வச்சுட்டு அவன் ஆளுங்க இவன் தான் சவரி குச்சான்னு சொல்றாங்க? அப்பா, டைகர் இவனை 2-3 நாளா பார்த்து குலைச்சிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் தமிழ் வீடு தெருவில் தான் இருக்கிறான். அதான் பசங்க இவனை கட்டி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஆமாங்க ஐயா, அன்னைக்கு தப்பிச்சு போனவன் கூட இவனை மாதிரியே தான் இருந்தான். பா, ஏன்பா சிரிக்கிற? பாண்டி, ஓ ஆளுங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? எப்படிப்பா? காட்டுக்குள்ள இருக்கிற புலிய கண்டுபிடிக்க தெரியாதவன் எலிய பிடிச்ச அந்த மரத்துல கட்டி வச்சு நான் தான் புலின்னு ஒத்துக்க, நான் தான் புலின்னு ஒத்துன்னு சொல்லி அடிச்சானா. அதே மாதிரி இருக்குல்ல. என்னப்பா சொல்றீங்க? அவனை முதல்ல கலட்டி விட சொல்ல. கஞ்சிக்கு செத்த பையில கொண்டாந்து கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அது சரவணன் செருப்பு தான் ஐயா சொல்லியிருக்காரு. அவசரப்பட்டு பாண்டிக்கிட்ட உளறிடக்கூடாது. அப்பா, என்னப்பா?
டேய் அவனை பார்த்தாலே தெரியுதுல்ல அப்பாவின்னு. முதல்ல கழட்டிட சொல்ல. டேய் கழட்டி விடுற அவனை. பாண்டி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. சொல்லுங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு இந்த சோரேரி குச்சனை தேடுறதை விட்டுரு. திரும்ப எப்ப தேடணும்னு நானே சொல்றேன். ஏன்பா நீங்க தானேப்பா எங்களை தேட சொன்னீங்க? ஆமா நான் தான் தேட சொன்னேன். இப்ப நான் தான் தேட வேண்டாம்னு சொல்றேன். அதுல ஒரு விஷயம் இருக்குல்ல, புரிஞ்சுக்க. என்ன விஷயம்ப்பா? 2 நாள் வேலையா ராஜபாளையம் போயிருந்தேன்ல. ஆமா. அங்க நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நல்ல வரனை பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமா பாண்டி, வயசு புள்ளிய இன்னும் எம்புட்டு நாள் தான் வீட்டிலேயே வச்சிருக்கிறது. அதுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணணும்ல. என்ன நான் சொல்றது? நீங்க சொன்னா சரிதான்ப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் 2 நாள்ல வந்து பொண்ணு பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த பயல்களை தேடுறதை நிறுத்தி வைன்னு சொல்றேன். ஏன்னா வயசு புள்ள இருக்கிற வீட்டுல ராத்திரில சௌரேதி குச்சாங்கன்னு அவங்க காதுக்கெல்லாம் போனுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. நான் சொல்றது புரியுதா? புரியுதுப்பா. சரிப்பா. அப்பா இந்தாங்க டீ. என்னம்மா காலை தாங்கி தாங்கி நடக்கிற? காலில் கட்டு வேற போட்டிருக்க? அது வந்துப்பா, நேத்து சைக்கிள்ல போகும்போது நான் கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சுப்பா. சைக்கிள்ல போனியா? எங்க போன? நான் தான் உன்னை எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லப்பா, பக்கத்து ஊர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க மட்டும் போகணும்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? அப்படியா? அப்பா நீங்க சொன்னீங்கப்பா, நானும் கூட தான் இருந்தேன், எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஓஹோ சரிம்மா, நீ இன்னும் 2 மாசத்துக்கு பார்த்து கவனமா இரு. அது என்னப்பா இன்னும் 2 மாசம் மட்டும் கவனமா இருன்றீங்க? அது வரைக்கும் தானப்பா ஐஸ்வர்யா நம்ம வீட்டு பொண்ணு. அதுக்கப்புறம் புருஷன் தானே பாத்துக்கணும். கல்யாண பொண்ணு பார்த்து பத்திரமா வரும்னு சொல்ல வந்தேன். சரிப்பா பாத்துக்கலாம். அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஐஸ்வர்யா, அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவான்னு கேட்கல, கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றேன். புரியுதா? உனக்கு வர சித்திரை மாசம் கல்யாணம். இன்னும் 2 நாள்ல உன்னை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. அங்கம்மா ஐஸ்வர்யா கூட்டு உள்ள போமா. சரிங்க ஐயா. குடுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மைனா வாப்ல இந்தா நோட்டு. அதுக்குள்ளே காப்பி அடிச்சிட்ட? அடிச்சான், காப்பியே அடிச்சாச்சு. நான் வரேன். வெரி குட். ஏய் இருப்ல, சுடுதண்ணி ஏமா கால்ல ஊத்துமா பரபரன்னு போயிட்டே இருப்பேன். வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? தூங்க தானே போற? என்ன விஷயம்? உட்காருதா. என்ன? அவங்க என்ன பண்றாங்க? எவங்க? அவங்கதான் மாமா. எந்த மாமா? நம்ம மாமா. யாரு? வேட்டேனா? ஆமா. ஏய் உன்னை கொல்ல போறேன் பாரு. வேட்டே ஏன் மாமா? டா உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவேன்? அப்பா. உங்க அம்மாவை? அம்மா. உங்க அண்ணனை? அண்ணன். அப்ப உங்க மாமாவை நான் மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? என் டுப்பிட்டு. இந்த பாரு, எப்பவுமே வேட்டையனை பார்த்து எகிரி குதிச்சுல ஓடுவ. இப்ப என்ன பாசம் பொங்குது? என்ன விஷயம்? அது எது? அது எது? அது வந்து அடிச்சி சொல்லி தொலை. வேட்டையை இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்த அழக பார்த்து ஐ பாலிங் லவ் மீனாச்சி. ஏய் அது பாலின் லவ். அதே 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 அதே. உன்னை கொன்றுவேன் பாரு. எதுக்கு? நீ அவனை லவ் பண்ண கூடாது. ஏன் பண்ண கூடாதுன்ற? அவர் ஏன் மாமாடி? மீனாச்சி. ஏய் என்ன குரல் ஓங்குது? யாரு? ஃபர்ஸ்ட் நான் சரவணாவை லவ் பண்றேன்னு சொன்னேன், கூடாதுன்னு சொன்னேன். சரி போனா போதுன்னு பொத்திட்டு உட்காந்துட்டேன். இப்போ இந்த வேட்டையனையும் லவ் பண்ண
சொல்ற என்ன விஷயம்? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. லவ் பண்ண கூடாதுன்னா கூடாதுதான். எல்லாக்கறது எப்படி நீ ஏன் தின்னு? எனக்கு ஒண்ணும் கொடுத்துறாத. சரியான சோன முத்துடி நீனு. என்ன மனசுக்குள்ள ஓவரா திட்டுற மாதிரி இருக்கு? இல்ல பாராட்டி தள்ளுறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். ஏ இருப்ல. வேற என்ன பேசணும்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத மூஞ்ச பார்த்து பேசு. ஏன் அங்க பார்த்து பேசுற? சொல்லு. சரி, சரவணன் கதை என்னாச்சு? அப்பாடா, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசுற? இப்ப பேசுனனால என்னாச்சு சொல்லு. அவனை பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல மைனா. யோசிக்கவே இல்லைனா மறந்துட்டியா? என்ன பிள்ள சொல்லு. இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காத மைனா. நான் அவனை பத்தி எதுவும் யோசிக்கிறது இல்ல. அவனுக்காக நான் அழறதாவும் இல்ல. சரி, நாளைக்கே உன் முன்னாடி வந்து நின்னா நிக்கட்டும், அப்புறம் சொல்றேன். உன் கண்ணாலேயே அப்படி எரிச்சிடும் போல இருக்கே. சரி, அவன் மேல தப்பே இல்லைன்னு தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணுவ? லவ் பண்ணவே மாட்டியா? சொல்லப்ல. அவன் தப்பு பண்ணானோ இல்லையோ, ஆனா நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் அவன் பதில் சொல்லியே ஆகணும். அப்படி என்ன கேள்வி கேட்க போறீங்க மேடம்? அவன் யாருன்னு சொல்லணும். அவன் ஊர் எதுன்னு சொல்லணும். ஓ, அவன் அப்பா அம்மா குடும்பம் இவங்களை பத்தி எல்லாம் அவன் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அவனை பத்தி எல்லா விவரமும் வெளிப்படையாவே சொல்லணும். அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணலாமா வேணாமான்னு மத்த முடிவெல்லாம். அப்போ அந்த டாம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அப்ளை. ஏன் இந்த திடீர்னு முடிவு? லவ் பண்ணலாமா கூடாதுன்னா அப்புறம். முதல்ல ஊரு பேரு யார் என்னன்னே தெரியாத ஒருத்தனை லவ் பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் மீனாட்சி, நல்ல விஷயம் தான். இதனால கதையில பல முடிச்சுகள் அவ்வளவு நினைக்கிறேன்.